வாங்க நம்ம இன்னைக்கு செஷன் போகலாம். இது வந்து சிபிஎஸ்சி 10th ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 8.1. ஸோ அதில் கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் பி ஏபி இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர், பிசி இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், டிட்டர்மைன் சைன் ஏ காஸ் ஏ அண்ட் சைன் சி காஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கான், ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான். ஹைபாட்டனியஸ் எப்பவுமே பெருசாக இருக்கணும். ஸோ ஏ பி சி பி வந்து ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்கான். ஸோ இட் வில் பி 90 டிகிரி. ஸோ ஹைபாட்டனியஸ் கொடுக்கல, ஏபி கொடுத்துருக்கான். ஏபி என்ன கொடுத்துருக்கான், 24 சென்டிமீட்டர் அண்ட் பிசி இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் ஏசி. ஸோ ஆஸ் பர் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், ஹைபாட்டனியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைபாட்டனியஸ் எப்படி கண்டுபிடிப்போம், we know the Pythagoras theorem. AC squared is equal to AB squared plus BC squared என்றது ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் பித்தாகரஸ் தியரம்ல. ஸோ ஏசி ஸ்கொயர்டுக்கு என்ன, ஏபி ஸ்கொயர்டு நமக்கு கொடுத்துருக்கு, ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ 24 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி கொடுத்துருக்காங்க 7 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் என்னது 576 இல்லையா, 576 ப்ளஸ் 7 ஸ்கொயர் என்னது 49. ஸோ 576 ப்ளஸ் 49 என்ன வரும் 625 அப்படின்னு நம்ம வந்துருக்கு. ஸோ ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 625. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், ரூட் 625. 625 இது ரூட் என்ன 25 தான். ஸோ 25 ஸ்கொயர்ஸ் ஆர் 625. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 625. அப்போ ஏசி நம்ம கண்டுபிடிச்சோம் 25 சென்டிமீட்டர். இது கரெக்டாக இது நம்ம மீட்டர், ஓகேங்களா, அதுக்கும் மார்க்கு தான். ஸோ 25 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று சைன் ஏ காஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ சைனோட ஃபார்முலா என்ன, சைன் ஏ ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியூஸ், அதுதானே சைனு. ஸோ இது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபார்முலா, இது ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியூஸ். ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, என்ன கொடுத்துருக்கான், சைன் ஏன்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம ஏலேருந்து பார்க்குறச்ச ஆப்போசிட் என்னது, ஸோ பிசி தான் ஆப்போசிட் இல்லையா, இது வந்து அட்ஜஸ்டன்ட் ஆகிடும். ஸோ ஏலேருந்து பார்க்குறச்ச 7 பை ஹைபோட்டெனியூஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 25, ஓகேங்களா. காஸ் அடுத்தது காஸ் ஏ என்னவா இருக்கும் சொல்லுங்கள், காஸ் ஏ என்னவா இருக்கும், அட்ஜஸ்டன்ட் பை ஹைபோட்டெனியூஸ் இல்லையா, இதுதானே காஸ் ஏ. காஸ் ஏ, ஸோ காஸ் ஏலேருந்து நம்ம ஏலேருந்து பார்க்குறச்ச அட்ஜஸ்டன்ட் என்னவா இருக்கும், அட்ஜஸ்டன்ட் என்னது காஸ் ஏலேருந்து அட்ஜஸ்டன்ட் சைடு 24 பை ஹைபோட்டெனியூஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 25, ஓகேங்களா. தென் என்ன கேட்டிருக்கான், சைன் சி அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபைன் சைன் சி என்னது, ஸோ இதை என்ன கவனிக்கணும், நம்ம சைன் சிலேருந்து பார்க்குறச்ச ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியூஸ் தான் இதுக்கு சேம் ஃபார்முலா. ஆப்போசிட் சிலேருந்து பார்க்குறச்ச என்ன வரும் 24, ரைட். ஹைபோட்டெனியூஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 25, ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு காஸ் சி. காஸ் சி என்னது, அட்ஜஸ்டன்ட் பை ஹைபோட்டெனியூஸ். ஸோ அட்ஜஸ்டன்ட் சைடு என்னது, காஸ் சிலேருந்து பார்க்குறச்ச 7 பை 25, ஓகே ஃபைன். அவ்வளோதான், நம்ம இந்த ஃபார்முலா இந்த சம்முக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே 8.1ல் செகண்ட் கொஸ்டின், ஓகே. அவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, பிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிள், அது வந்து கியூவில் 90 டிகிரி. ஸோ பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அண்டு பிஆர் இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் கியூஆர் இல்லையா, இதை ஃபைண்ட் பண்ணணும். ஹைபோட்டெனியூஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் பித்தாகரஸ் தியரம் என்னது, பிஆர் ஸ்கொயர்டு equal to PQ squared plus QR squared தானே பித்தாகரஸ் தியரம். ஸோ PR squared என்ன கொடுத்துருக்கான் 13 ஸ்கொயர் இல்லையா, 13 கொடுத்துருக்கான். PQ squared என்ன கொடுத்துருக்கான், PQ வந்து 12 கொடுத்துருக்கான். ஸோ 12 ஸ்கொயர். ஸோ QR நமக்கு தெரியாது, we have to find QR squared. ஸோ 13 ஸ்கொயர் என்னது 169, 12 squared 144 plus
QR squared அப்படியே வந்துடும். ஸோ QR squared is equal to 169 minus 144 அதானே 1 squared. ஸோ QR is equal to என்ன ஒரு 169 minus 144 25. ஸோ QR squared is equal to 25 வரும். ஸோ QR is equal to இந்த சைடு ரூட்டு போகும்போது √25 என்ன வரும், QR is equal to 5 வரும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, tan p மைனஸ் cot r கேட்டிருக்காங்க. ஸோ tan p என்னது, tan p வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா. tan p என்னது, இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ tan p வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் எது, tan p இருந்து பார்க்குறச்ச அட்ஜசன்ட் சைடு எது, tan p வந்து அட்ஜசன்ட் சைடு 12 5/12 வருது. ஓகே, நெக்ஸ்ட் tan p cot r என்னது, cot r. ஓகேவா, cot r என்னது, ரிவர்ஸ் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ இது என்னது, r வந்து பார்க்குறச்ச என்ன வரும், அட்ஜசன்ட் சைடு 5. ஸோ 5 ஸோ ஆப்போசிட் என்னது 12. ஸோ tan p மைனஸ் cot r அப்படின்னு கேட்டிருக்காங்க. tan p மைனஸ் cot r. ஸோ 5/12 மைனஸ் 5/12 ஈக்குவல் டு 0. இதுதான் ஆன்சர். ஓகே, ஃபைன், தேங்க்யூ. தேர்ட் கொஸ்டின் இந்த சேம் எக்ஸசைஸ். ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இஃப் sin a is equal to 3/4 calculate cos a and tan a கொடுத்துருக்காங்க. ஸோ sin a என்னது, ஆப்போசிட் பை sin என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். ஓகேவா, அப்போ ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்கான், சாரி ஒரே நிமிஷம், ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம், ABC. ஓகே, சைன் என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். எப்பவுமே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான், ஹைபாட்டினியூஸ் பெருசாக தான் இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் என்னது 3 கொடுத்துருக்கான். ஸோ ஏபி வி ஹேவ் டு ஃபைண்ட். ஓகே, லெட் மீ மூவ் டு தி क्वेश्चन now. ஓகே, வி ஹேவ் டு ஃபைண்ட் ஏபி. சேம் தான், நம்ம என்ன கற்றுருக்கோம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட். இதுதான் பித்தாகரஸ் தியரம். ஸோ ஏசி அவங்க கொடுத்துருக்காங்க 4 ஸ்கொயர்ட், ஏபி கொடுக்கல. ஸோ ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸு பிசி ஸ்கொயர்ட் கொடுத்துருக்காங்க 3 ஸ்கொயர்ட். ஸோ 4 ஸ்கொயர்ட் என்னது 16, ஏபி ஸ்கொயர்ட் என்னது கொடுக்கல. ஸோ ஏபி ஸ்கொயர்ட் அப்படியே வச்சுட்டோம். ஸோ 3 ஸ்கொயர்ட் 9. ஸோ ஏபி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், -9, 16 - 9. ஸோ ஏபி ஸ்கொயர் 16 - 9 becomes 7. ஸோ ரூட் அந்த சைட் போகிறச்சு என்ன வரும், √7 வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்னது, AB7 வந்து √7. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்கான், cos A and tan A கேட்டிருக்கான். cos A என்னது பை ஹைபாட்டினியூஸ், அட்ஜசன்ட் என்னது cos A இருந்து A. நெக்ஸ்ட்டு என்னது tan A. tan A என்னது ஆப்போசிட் பை tan A என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆனால் இந்த sin θ cos θ tan θ நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சைன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸு, காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸு, டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan ஏலேருந்து பாருங்கள் என்ன வருது, சேம் தான் வரும். ஆப்போசிட் என்ன வருது 3. ஸோ 3 ஆப்போசிட் tan ஏலேருந்து பார்க்கும்போது 3 அட்ஜசன்ட் என்னது √7. ஓகே, அவ்வளோதான், ஃபைன்.
நம்ம இது காசியவும் டேனவும் ஃபைண்ட் பண்ணுறோம். இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.